வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுவும் 2025 நடந்த கொஷின்ஸோட ஒரிஜினல் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் உள்ள மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுங்கன்னீங்க. ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி குரூப் டியோட 2025 கேட்ட ஒரு 41 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, அதில் வந்து நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் உள்ள சயின்ஸ் கொஷின்ஸ், அதே மாதிரி மற்ற மேக்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி ரீசனிங் கொஷின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு சீரீஸாக அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு 5 to 10 கொஷின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பாட்மாஸ் ரூல். ஸோ இந்த பாட்மாஸ் ரூலை வச்சு இந்த எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பாட்மாஸ் ரூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாட்மாஸ் ரூல் தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். அப்புறம் ஆஃப்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை சால்வ் பண்ணணும். அப்புறம் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பிராக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிராக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன பிராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன பிராக்கெட் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பெரிய பிராக்கெட், அதுக்குள்ளே ஒரு சின்ன பிராக்கெட். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க பிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் வெளியே இருக்க பிராக்கெட் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதாவது ஃபஸ்ட்டு இருக்க 4 அப்படியே வச்சுக்கோங்க. நான் இந்த டேர்மை மட்டும் கிளியர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 5 - 2 எவ்வளோ? 3 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைச்சிரும்? இங்கே என்ன கிடைச்சிரும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கிடைச்சிரும்? 4 - 3 கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து இந்த ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணணும். 4 - 3 வந்து 1. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டை அடிச்சுட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹோல் ப்ராக்கெட், அதாவது 3 - 4 டிவைடட் 2 + 1 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம எதை அப்ளை பண்ணணும்? இந்த ஆர்டர் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ -4, ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்கும்போது நம்ம மைனஸே எடுத்துக்கணும். ஸோ -4 டிவைடட் 2ங்கிறப்ப என்ன வரும்? -2 வரும். ஸோ அப்போ இதை அடித்தோம்னா எனக்கு -2 இருக்கும். முன்னாடி 3 இருக்குது, பின்னாடி 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷன் இங்கே இருக்குது. -2 + 1, அப்போ என்ன வரும்? -1 கிடைக்கும் எனக்கு. அப்புறம் 3 - 1 இருக்கும். ஸோ அப்போ 2. அப்போது இந்த ப்ராக்கெட்டை அடிச்சுட்டு நான் என்ன எழுதணும்? என்ன வந்து எழுதணும்னா 2 எழுதணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? 2 எழுத போகிறேன். இதை ஃபுல்லாகவே நான் சால்வ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 - 2 வந்து 2 வரும். 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 × 2 ஆஃப் இருக்கா? அப்போ ஆஃப் செய்யணும். ஸோ 3 × 2 வந்து 6. அப்போ இந்த டேம் அடிச்சுட்டு நான் 6 போட்டுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 4 + 18 டிவைடட் 2 × 6. இப்போ இதில் பாட்மாஸ் ரூல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். ஸோ 18 டிவைடட் 2ங்கிறது 9 கிடைக்கும். அடுத்து × 6 4 + கிடைக்கும். இப்போ அடிஷனா மல்டிபிகேஷனான்னு கேட்டிங்கன்னா மல்டிபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ மல்டிபிகேஷன் பண்ணணும். 9 × 6 = 54. அப்போ முன்னாடி என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 54 + 4 58. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த டேமுக்கு பதிலாக 58 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன பாருங்கள்? 4 இருக்குது, அப்புறம் மைனஸ் இருக்குது. இந்த டேமுக்கு பதிலாக நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த டேமுக்கு பதிலாக +58. ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அகெயின் பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அடிஷன் தான் இருக்குது. ஸோ அடிஷன் பண்ணும்போது முன்னாடி இருக்க 2வை வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. முன்னாடி மைனஸ் இருந்தால் -2 தான் எடுக்கணும். நிறைய பேர் இந்த இதை தான் தப்பு பண்ணிடுவாங்க. -2ன்னு எடுக்காமல் பண்ணிங்கன்னா 60 வரும். ஓகேவா? 60 வர்றப்போ இங்கே வரப்போ என்ன வருது? -54ன்னு வருது. ஆன்சர் தப்பாக வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் மைனஸ் வருதோ, முன்னாடி மைனஸ் வந்தால் அந்த டைம் நம்ம என்ன எடுத்துக்கணும்? மைனஸோட சைனோடு எடுத்துக்கணும். இது மைனஸ்க்கு மட்டும் இது. ஓகேவா? ஸோ இப்போ -2 + 8 அப்படிங்கிறப்போ என்ன வந்துடும்? 58லேருந்து 2 கழிச்சோம்னா 64 வரும். சாரி, 54 வரும். 56. ஓகே, ஸோ 56 கிடைக்கும். ஸோ அகெயின் வந்து என்னது? +56 தான் கிடைக்கும். ஸோ அதனால் 56 + 4 என்னது? 60. ஸோ ஆன்சர் இருக்குது 60. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எலாபரேட்டாக ரொம்ப மெதுவாக சொல்லியிருக்கேன். அதனால் இவ்வளோ டைம் ஆகுது. பட் எக்ஸாமில் இவ்வளோ டைம்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம டக்குன்னு போடாதான் 25 கொஷின்ஸு அட்லீஸ்ட் நம்மளால் அட்டனாவது பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் டியை பொறுத்தளவுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஓகேவா?
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 60. நான் சொன்ன மாதிரி மைனஸை வந்து எடுத்துட்டு பண்ணுங்க. இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சா, நம்ம என்ன பண்ணோம், -4 / 2 தான் எடுத்துட்டு பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மைனஸை எடுக்காம வெறும் டிவிஷன் மட்டும் பண்ணீங்கன்னா தப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து தப்பாக வரும். ஸோ அதனால முன்னாடி இருக்க மைனஸையும் சேர்த்துட்டு பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு டிவியின் விலையை விட 10% குறைவாக உள்ளது. ஓகேவா. ஸோ வாஷிங் மிஷின் ஒன்று இருக்கு, டிவி இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, சலவை இயந்திரத்தின் விலை டிவியின் விலையை விட 10% குறைவாக உள்ளது. அதுக்கப்புறம் சலவை இயந்திரத்தின் விலை 65% அதிகரிக்கிறது, டிவியோட விலை 34% குறையுது. குறைஞ்சா ஃபைனலாக நம்ம வந்து 5 சலவை இயந்திரமும் 3 டிவியும் மொத்தமாக வாங்கினா அது விலையில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லுவேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோ வச்சு பண்ண போகிறோம். அதாவது இப்போ டிவியோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் நமக்கு சலவை இயந்திரத்தின் விலை 10% குறைவாக உள்ளது. அப்படின்னா 100லேருந்து 10 கழிச்சோம்னா 90% இருக்கும். 90% இல்லை 90 ரூபாய். நீங்கள் இதை 100 ரூபான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பர்சன்டேஜாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரைஸோட ரேஷியோ. ஏன் ரேஷியோ போகிறோம்னா ரேஷியோ போய் நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 9:10ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா. டிவியோட விலைங்கிறது 10. டிவி வாஷிங் மிஷின் அண்ட் டிவியோட ரேஷியோ வந்து 9:10. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ குவான்டிட்டி பாருங்க எவ்வளோ வாங்குறாங்க. 5 சலவை இயந்திரம் வாங்குறாங்க, டிவி வந்து 3 வாங்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இந்த வந்து குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறதோட ரேஷியோ. நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், 5 சலவை இயந்திரம் வாங்குறோம், 3 டிவி வாங்குறோம். இது இனிஷியல் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ அப்போ இனிஷியல் ப்ரைஸுக்கும் அந்த விலையில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும்ல, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் ப்ரைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் என்ன வரும், 5 குவான்டிட்டி, 5 வாஷிங் மிஷின்னா ஸோ 5 × 9 அதோட டோட்டல் ப்ரைஸ், 5 வாஷிங் மிஷினோட டோட்டல் ப்ரைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்து 10 × 3 45 30ன்னு கிடைக்குமா. ஸோ இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாமா. இது வந்து 15ஆல் அடிக்கலாம். ஸோ 2 15 30, 3 15 45. ஸோ அப்போது இனிஷியல் ப்ரைஸோட ரேஷியோ அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 3:2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது 65%. இது வந்து 65% இன்க்ரீஸ் ஆகுது, இது 34% டிக்ரீஸ் ஆகுது டிவியோட விலை. அப்போ இனிஷியல் ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, 3:2ங்கிற ரேஷியோ வந்து என்னவாயிருது, 65% இதில் இன்க்ரீஸ் ஆகுது, இதில் 34% குறையுது. அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்குரிய டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸாக வரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 3 × 65 - 2 × 34 டிவைடட் பை டோட்டல் பங்கு எத்தனை, டோட்டல் பங்கு வந்து 3 + 2 5. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ 3 × 65 வந்து 195 வரும், 2 × 34 வந்து 68 வரும், டிவைடட் பை 5. ஸோ இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 127 டிவைடட் பை 5. ஸோ இதை அடித்தோம்னா 2 5 10, 5 25, மீதி 20, 4 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 25.4%. ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 24.4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடச்சிருக்கு, மைனஸில் கிடச்சிருந்தா மேபி டிக்ரீஸ் ஆகிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 28th கொஸ்டின் பார்க்கலாம். February 19, 2024 முதல் April 20, 2024 வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 4000 மீதான தனி வட்டி. ஸோ இதில் என்னன்னா PNR டிவைடட் பை 100 ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இயர் கொடுக்காம டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ டேஸுங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன பண்ணணும், இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். February 19 to 2024 இருந்து April 20 to 2024. ஸோ February வர்றதுனால கண்டிப்பாக இந்த இயர் லீப் இயராக நம்ம செக் பண்ணணும். 2024 இஸ் லீப் இயர். ஸோ லீப் இயர்னால் எத்தனை நாள் வரும் நமக்கு,
லீப் இயர்னா 29 டேஸ் வரும். ஸோ அப்போ அந்த 19 to 29 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். ப்ளஸ் 19 to 29 வரைக்கும் எடுத்துக்கணும். ப்ளஸ் மார்ச் மந்தில் 31 டேஸ் வரும். இதில் 20 டேஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒரு 20, ஏன்னா 29 வரும் இல்லையா? ஸோ 20 ஆமாம் 20 10 நாள் தானே வரும். ஸோ அப்போ 10 31 20ங்கிறப்போ 61 டேஸ் வரும். ஓகே. ஸோ அப்போ 61 டேஸை நம்ம என்ன பண்ணணும், இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா வந்து இயருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, n = இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 61 டேஸை இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1 இயருக்கான டே எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 1 இயருக்கான டே வந்து 365 or 366. ஆனால் இது லீப் இயர், அப்போ கண்டிப்பாக 366 நாள் இருக்கும். அப்போ டிவைடட் பை 366 போட்டால் தான் அது என்ன ஆயிரும், டேஸ் வந்து இயர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணாச்சு, டேஸை இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் டைரக்ட் ஃபார்முலா Pங்கிறது என்னது 4000, Nங்கிறது 61 divided by 366 into R. Rங்கிறது எவ்வளோ ஒரு 6%. ஸோ டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருக்க போது 0 0 2 0 கேன்சல் ஆயிரும். 61 into 6 என்ன வரும், 366 வரும். ஸோ இதை அடித்தா அப்படியே கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டேஸை எப்படி வந்து இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அடுத்து arithmetic mean of the observation 76 28 79 17 33 95 83 30 27. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, 2 4 6 8 9. டோட்டல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது 9. ஸோ மீன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா மீன். அப்போ மேலே என்ன பண்ணணும், சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 76 28 79 17 33 95 83 30 27 ஆட் பண்ணோம்னா 468 வரும். டிவைடட் பை டோட்டல் அப்சர்வேஷன் எத்தனை இருந்துச்சு, கவுண்ட் 9. அப்போது இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும், 52 கிடச்சிரும். 5 டைம்ஸ் அடிக்கலாம், மிச்சம் 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்னது 52. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், அடிஷனில் கரெக்டாக பண்ணினா தான் இது வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The cost of fencing a square field at 15 per meter is 18,000. அதாவது 18,000 ரூபாய்க்கு பெர் மீட்டருக்கு 15 ரூபான்னு சொல்லி ஃபென்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வயலை சுற்றி வேலி அமைக்கிறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் த சேம் ஃபீல்டு. அதே ஃபீல்டை ஃபென்ச் பண்ணுறதுக்கு பெர் மீட்டருக்கு, அதாவது பெர் 100 மீட்டருக்கு, பெர் மீட்டர் கூட இல்லை, இங்கே வந்து பெர் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பெர் 100 மீட்டருக்கு 11 ரூபான்னு வச்சுருந்தா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டாங்க, பெர் மீட்டருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு ஃபென்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஏரியாவை எடுப்பாங்களா, பெரிமீட்டர் எடுப்பாங்களான்னா பெரிமீட்டர். ஏன்னா அதோட சுற்றளவை கால்குலேட் பண்ணி அதோட சுற்றளவுக்கு தான் 1 மீட்டர் இவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெரிமீட்டர் நம்ம என்ன பண்ணணும், இவங்க வந்து இங்கே காஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பெரிமீட்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், 1 மீட்ரு 15 ரூபான்னு சொல்லி 18,000 ரூபாய்க்கு ஃபென்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் ஃபீல்டை 100 மீட்டரை 11 ரூபான்னு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 மீட்டரை 11 ரூபான்னு போட்டாங்கன்னா எவ்வளோ ஆகும். என்ன பண்ண போறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத வச்சு பெரிமீட்டர் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா அந்த பெரிமீட்டர் வேல்யூ எவ்வளோ பெரிமீட்டருக்கு அவங்க ஃபென்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணேன்னா அதை வச்சு நான் இதை வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, எவ்வளோ மீட்டர் பெரிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மீட்டருக்கு 15 ரூபான்னு 18,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 18,000 ரூபாயை 15ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிருமா. ஸோ இது 18,000த்தையும் 15 அடித்தோம்னா 1200ன்னு கிடைக்கும். அப்போது அதோட பெரிமீட்டர் வேல்யூங்கிறது என்ன, 1200 பெரிமீட்டருக்கு வந்து இவங்க ஃபென்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சேம் ஃபீல்டை தான் திருப்பி என்ன பண்ணுறாங்க, 100 மீட்டர்னு 100 மீட்டருக்கு 11 ரூபான்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே 1200 100 மீட்டருக்கு, ஓகேவா, 100 மீட்டருக்கு பண்ணுறாங்க. 100 மீட்டருக்கு பண்ணும்போது எவ்வளோ வருது, 11 ரூபான்னு பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மீட்டருக்கான காசு எனக்கு கிடச்சிருமா. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், அடித்தோம் 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 11 × 12. ஸோ 11 × 12 அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும், 11 × 12ங்கிறது
ஸோ 132 நினைக்கிறேன். எஸ் 132 rupees. Okay, so find the cost of fencing the same field at 11 per 100 meter. 100 மீட்டருக்கு 11 ரூபான்னு பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 132 rupeesன்னு கிடைக்குது. அப்போ 1 மீட்டருக்கு 15 ரூபான்னு பண்ணும்போது 18,000 ரூபாய் கிடைச்சிச்சு. 100 மீட்டருக்கு 11 ரூபான்னு பண்ணும்போது 132 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே நமக்கு கீ என்ன, அந்த பெரிமீட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ அந்த பெரிமீட்டர் வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு 5 கொஷினுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணதுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸை நான் ஷார்ட்ஸ் வீடியோஸாகவும் சிங்கிள் வீடியோஸாகவும் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், அதை எடுத்து நீங்கள் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.